குட் மார்னிங். ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்தியா? எனக்கு இந்த ரிசல்ட் அனாலிசிஸில் பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கிறேன். என்னடா சார் வேறு செமஸ்டருக்கு இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, பாஸ் ஆயிடுவோமா? இந்த மாதிரி நேரங்களில் வீரர்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தெரியுமா? என்னது? பார்த்துக்கலாம். என்னது? அறிவுரை பரிசு போட. மாப்பிள்ள நீங்கள் அவனை வச்சு செய்கிறோம்டா. நேற்றே அவனுக்கு வச்சு செஞ்சுட்டு நீங்கள் வேறு லெவலில் அவனுக்கு கெட்ட வார்த்தை பேசி நீங்கள் பண்ணுறோம். மாப்பிள்ள இன்னைக்கு அவனை அடிச்சு துவம்சம் பண்ணுறோம். சரியா? சரியா மச்சி? சரியா குமாரே? போடுறான் அவனை ஹோட்டலில் விட. ஹலோ ப்ரோ. நம்மளை கூப்பிடல. ஹலோ ப்ரோ. நம்மளை தான்டா கூப்பிடுறா. மாப்பிள்ள நம்மளை கூப்பிடல, இவனை கூப்பிடுறான். மூடுங்க, இதில் போயிட்டு வந்துடுறான். ஒன் செகண்ட். சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃபோன் தந்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கால் பண்ணிட்டு தந்துடுறேன். ஃபோனா? இந்தாங்க. ஒரு நிமிஷம் இல்லை. இந்தாங்க ஃபோனு. தேங்க்யூ. பகுத்தறிச்சல் பிடிச்சவனே. போடா, நீங்கள் பேசுங்க. ஹலோ, யாரு? ஹெரினோஃபியா, இது என்ன புது நம்பராக இருக்குது? போடி நாயே, உன்னை நான் எங்கே வர சொன்னேன்? இப்போ நீ எங்கே இருக்க? சரி ஓகே இரு வரேன். சரி ஓகே, நீ வந்து ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, நோ மென்ஷன். யாரா மென்ஷன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான்? நீங்கள் எந்த பிளாக்கு? நாங்கள் சயின்ஸ். நான் காமர்ஸ் பிளாக்கு. ஓகே. Flashback. Good morning, good afternoon, and good evening to all my students. Special day because thank every student here to be my student and give me so much love. Thank you. சரி வா வந்து கலக்கி. ஏறினா இங்கே பாரு, இங்கே பாரு, ஏறினா இங்கே பாரு, ஏறினோம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இங்கே பாரு. ஏய் ஐயோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடி. அடி போடி. End of flashback. ஏய் ரெனோ, ஏ லூசு, எங்கடி இப்போ தொலைஞ்ச?
இல்லடி, நான் வேறு இந்த ஃபோனை பார்த்துட்டே வந்துட்டு அது வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி வா, எனக்கு ஒரு பசிக்கிட்டு சாப்பிட்டு போகலாம். சரி வா, வந்து தொலை நாயே. அவங்க என்ன பேசுறாங்க வெளியே நம்ம கேட்கலாமா? இந்த திறமையை நீ படிப்பில் காமிச்சிருந்தா 4 பேர் பாஸ் ஆகி இருக்கியடா. ஏய் ஏன்டாப்பா வாடா. என்ன இவ்வளோ லேட் ஆகுது? சரி, என்னன்னு கேட்போம். ஸ்கூலுக்குள்ள போலையா? இந்த டைம் போனால் ஸ்கூலில் தான் முடியும். என்ன சம்பளம் இங்கே வந்து உட்காந்துட்டா என்ன விஷயம்? சரி உட்காந்துட்டா என்ன விஷயம்? ஏதோ ஃபங்க்ஷன் அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் போனை கேட்குறேன். அரசு, இங்க வாப்பா. The next day. என்னடா என்ன கால் பண்ணி ஏன் அட்டன் பண்ணல? எப்படா எனக்கு கால் பண்ணேன்? டேய் நான் வேற சொல்ல மறந்துட்டேன். நேற்று நம்ம கொடுத்து ஓட்டணும்ல, அவன் எனக்கு கால் பண்ணியிருந்தான். அப்புறம் நான் வேற உன் நம்பர்லாம் கொடுத்து ஓவர பில்டப்லாம் பண்ணியிருக்கேன். சரி நம்பர் எவ்வளோ கால் பண்ணுங்கடா சீக்கிரம். நேற்று எனக்கு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தேன். இந்தா மச்சி. ஹலோ, நீங்கள் யாருங்க? Flashback. அவனை நான் எப்படி கலாய்க்கிறேன் வந்து பாரு. எப்படி கலாய்க்கிறேன் வந்து பாரு. நம்ம கூட கிடைக்க மாட்டேன். End of flashback. இதாண்டி நடந்துச்சு. சரி, ஓகே. அப்புறம் நேற்று அவன் எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் எனக்கு கால் பண்ணனே தெரியல. சரி, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணானே, அவன் யாரு? அவன் தெரியல, நான் அதுவும் டென்ஷனில் கட் பண்ணிட்டேன். சரி, இதை நான் கூப்பிட்றேன். டேய், பிஸின்னு வருது. சரி விடு. சரி விடு, அவன் வேணா அவன் கூப்பிட்டு நமக்கு என்ன வந்துச்சு. ஒரு நாள் கூட உன் காசு நீ வாங்கி சாப்பிட.
உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தோம். டேய் ஆயிஷா, ஆயிஷா கால் பண்ண தேவன் தான்டி. A few inches later. சரி விடு, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். அப்புறம் என்னமோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கு. இல்லை அந்த பொண்ணு எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? நாங்கள் ஆக்சுவலி ஒரு என்கேஜ்மெண்ட்டில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் நான் தான் அவனுக்கு ஆக்சுவலி ஃபாலோ பண்ணேன், ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் பேசினோம், நல்லா க்ளோஸ் ஆனோம். ஆனால் வந்துட்டு நாங்கள் நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசிக்கல. நானும் அவன்கிட்ட கேட்கல, அவனும் என்கிட்ட கேட்கல. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிது. நானும் ப்ரப்போஸ்லாம் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் சத்தியமாக அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அதெல்லாம் விடு. இப்போ உனக்கு அவனை பிடிக்குமா பிடிக்காது அவ்வளோதான். பிடிக்கும். அப்போ நீ எங்கே விட்டியோ அங்கேருந்து தொடங்கிடு. சரி சொல்லி அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மெசேஜ் பண்ணி அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்தது. எவன்டா இவன் தேவையில்லாமல் நம்பர் கூட நான் இது வாங்க. சரி ஒரு ஐடியா பண்ணலாமா? நம்ம ஆனால் அவன் சாரி பண்ண முடியும். சாரி கேட்குறியா? நீ சாரி கேட்பேன், நாளைக்கு பேர் கேட்பேன், அப்புறம் அட்ரஸ் கேட்பேன், அப்புறம் ஒரு இன்விடேஷன் தான் என்னையும் வந்து நான் அவன் கல்யாணத்துக்கு வந்து சாம்பார் பாக்கெட் வந்து ரோடோ சுற்றிட்டு இருக்கேன். ஏய் நான் சாரி தான் கேட்கலாம் போனேன், நீ சாம்பார் எடுத்து. The next day. மாப்பிள்ள நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாப்பிள்ள. சொல்லுடா. இல்லை நான் நேற்று அவங்கள்ட்ட ஒன்று சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம், நான் அந்த பொண்ணுட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா. ப்ரொப்போஸ் பண்ண போறியா? ஏன் மாப்பிள்ள நான் பண்ணக்கூடாதா? எனக்கு தெரியும்டா, நல்லாவே தெரியும். என்னது? நீ என்னை சாம்பார் பக்கெட்டோட தெருவா அலைய விடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கே சொன்னா இல்லையா இது இங்கே தான் வந்து நிற்கும்னு. அன்னைக்கு என்னமோ பெரிய புத்தர் மாதிரி பிலாசபிலாம் பேசுனேன். ஏய் அப்படிலாம் இல்லை. 20 minutes later. ஏய் ஆயிஷா, சொல்லு அஜ்மல். நேற்று உங்கள்ட்ட பேச வர நீங்கள் அதுக்குள்ளே என்ன அடிச்சிட்டீங்க. சாரிங்க, நான் அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷனில் அடிச்சிட்டேன். சாரி. இல்லைண்ணா இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க. அது வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லுங்கப்பா. என்னாச்சு? சரி எங்கப்பா வரேன். என்னாச்சு? இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஸோ அப்பா என்னை கூப்பிட்டாரு, நான் போகணும். ஓ அப்படியா?
சரி ஓகே